பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 3வது அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை அனுமதிப்பது இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நம்மை அற்பமாக எண்ணின ஜனங்கள் மத்தியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெறுத்து, நம்மை உதறி, நம்மை புறக்கணித்து தள்ளின ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வெட்கப்பட்ட இடத்திலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, வேண்டாம் என்று உங்களை நிராகரித்த இடத்துல நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவார். கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதித்து நடத்துவாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை புறக்கணித்த ஜனங்கள் மத்தியிலே மேன்மையாக கர்த்தர் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் அன்று மாற்றி உடைய கிருபைக்குள் மறைத்து உடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.